எல்லாருக்கும் வணக்கங்க. என்னதான் சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்கை மாமா மச்சான் இருந்தாலும் தானாக கையை ஊனி கரணம் போட்டு மேலுக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய மாசி மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? பிறக்கப்படக்கூடிய மாசி மாதத்தில் மகர ராசியிலே பிறந்த நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை தரப்போகுது, எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மாசி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை பிறக்கப்படுது. மகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவதரித்த நட்சத்திரத்தில் சிம்ம ராசி கும்ப லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. மாத பிறப்பன்னைக்கு மகர ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் புத்திர ஸ்தானாதிபதி குரு பகவானுடைய வீட்டிலையும், குரு பகவான் சொல்லக்கூடிய புத்திர காரகன் புத்திர ஸ்தானத்திலையும் இடம்பெயர்ச்சி கிரக பரிவர்த்தனை செய்திருக்கிறது புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகளை சரிப்படுத்துறதுக்குண்டான தருணமாக இருக்கும். இந்த மாதிரி மீண்டும் ஒரு நிகழ்வு 12 வருடம் ஆகும். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரத்துக்கு மகர ராசியில் பிறந்தவங்க திருமணமாகி 10 வருடம் ஆகுதுங்க, 13 வருடம் ஆகுதுங்க, 15 வருடம் ஆகுதுங்க. பார்க்காத ஜோசியம் இல்லைங்க, பண்ணாத பரிகாரங்கள் இல்லைங்க, போகாத கோவில் கூட கிடையாது, பார்க்காத வைத்தியம் இல்லைங்க, இது வரைக்கும் எங்களுக்கு புத்திர செல்வம் கிடைக்கலைங்கன்னு சங்கடப்பட்டு இருக்கிற மகர ராசி நண்பர்களுக்கு 100% இந்த மாதம் முழுவதும் சாதகமான பலன் கொடுக்கும். புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கு எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனை கொடுக்கலனாலும் ஏதாவது ஒரு நேரத்தில் சாதகமான பலனை கொடுத்து தானே தீரணும். அந்த மாதிரி மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு புத்திர செல்வம் கொடுக்கறதுக்குண்டான மிக சிறந்த நேரம் இந்த நேரம் பயன்படுத்திக்கோங்க. அதுபோக மகர ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் மகர ராசிக்கு 2வது பாவகம் குடும்பஸ்தானத்தில் 3வது பாவகத்துக்கு அதிபதி 12வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது. முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகளெல்லாம் நீங்கள் போகுதுங்க. படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லாமல் இருக்குதுங்க, 7.5 சனி இருக்கிறதுனால. இல்லை இருக்கிற வேலையில் நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் இருக்குதுங்க. வேலைக்கு போகிறனுங்க, எம்புட்டு சம்பாதிச்சாலும் மிச்சப்படுத்த முடியலைங்க. ஒரு நேரத்தில் இருக்கிற நிம்மதி சந்தோஷம் மறு நேரத்தில் இல்லைங்க. ஏன்டா இருக்கும், எதுக்குடா இருக்குன்ற அளவுக்கு நான் சங்கடப்பட்டு இருக்கிறேனுங்க நினைக்கக்கூடிய மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு கட்டாயம் மாற்றங்களை தரக்கூடிய தருணமாக இருக்கும். காரணம் என்னன்னா, மகர ராசிக்கு 2வது பாவகத்தில் சூரிய பகவானும் புதனும் புதனாதித்ய யோகம், தனஸ்தானத்தில் புதனாதித்ய யோகம், தனஸ்தானத்தில் தனகாரகனுடைய நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் தனஸ்தானாதிபதி சனி பகவான். இந்த கூட்டமைப்பு நல்லா இருக்குதுங்க, இது நிறைவாக இருக்குது. சனி பகவான் அப்படின்றவர் மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அதிபதி. சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்க, குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் கும்பத்தில் இருந்து 3வது பார்வையாக அவர் இருக்கிற இடத்துக்கு 3வது பார்வையாக மகர ராசிக்கு 4வது பாவகம்னு சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் சுபஸ்தானாதிபதியும் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருந்து மகர ராசியை பார்க்குறார். இந்த தருணம் உண்மையிலேயே சிறப்பாக இருக்கும். வாகனம் வாங்கிறதுக்கு உண்டான நேரம், தொலைஞ்சு போன பொருள் வந்து சேர்றதுக்கான நேரம். சார் வண்டி வாகனம் களவு போச்சுங்க, மாடு கன்று களவு போயிடுச்சிங்க, வீட்டில் நகநட்டு களவு போச்சுங்க, காசு பணத்தை ஏமாந்து புட்டணுங்க. இந்த மாதிரி நாம் தொலைச்சது, ஏமாந்து போனது, திருடிட்டு போனது வந்து சேர்றதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த செவ்வாவுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய சுபஸ்தானம் லாபஸ்தானம் மகர ராசி நண்பர்களுக்கு செவ்வாவுடைய வீடு.
சுபஸ்தானத்தையும் சனி பகவான் தனஸ்தானாதிபதி பார்க்குறாரு, தனகாரகனுடைய நட்சத்திரத்தில் லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. இந்த வகையில் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தும். சில நண்பர்களுக்கு வெளிநாடு போகிறது கனவாகவே இருக்கும். என்னதான் முயற்சி பண்ணாலும் எங்கே ஆரம்பிக்கிறோமே அதே இடத்துல இருக்கக்கூடிய மகர ராசியில் பிறந்தவங்க ஆணும் சரி பெண்ணும் சரி இருக்க தானே செய்கிறீங்க. இந்த நேரமானது, அதுவும் செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் இருந்து புதனுடன் சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கட்டாயம் வந்து சேரும். சார் எத்தனை நாள் வரைக்கும் சார் புதனாதித்ய யோகம்னு சொல்கிறீங்க? மாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மாசி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் புதனாதித்ய யோகம் தானுங்க. அப்போது மாசி 1ஆம் தேதியிலிருந்து மாசி 15ஆம் தேதிக்குள்ளார 100% வெளியூரில் இருக்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தொழிலில் உயர்வு ஏற்படுத்தும், மாற்றங்கள் ஏற்படுத்தும். ஒன்று இருக்கிற வேலையை விட்டுவிட்டு வேறு நிறுவனத்துக்கு போவீங்க, இருக்கிற நிறுவனத்தை விட்டுட்டு வேறு நிறுவனத்துக்கு போவீங்க. இல்லை அப்படின்னா படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் அமையும், இல்லைன்னா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். இதுக்கு முன்னாடி செய்யலாமா வேண்டாமா, பண்ணலாமா வேண்டாமா, இந்த மாதிரி டபுள் மைண்டில் இருக்கிறீங்கன்னா மாசி 1ஆம் தேதியிலிருந்து மாசி 15ஆம் தேதிக்குள்ளார எது வேணாலும் பார்த்துக்கலாம், நடக்கிறது நடக்கட்டுன்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் தெம்பு தைரியத்தை இந்த பிரபஞ்சம் மகர ராசி நண்பர்களுக்கு கொடுத்துரும். வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு மாசி 1ஆம் தேதியிலிருந்து மாசி 15 தேதிக்குள்ளார அங்கே மனம் வாங்கிறதுக்கும் வாய்ப்புண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் வளர்ச்சிகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டுங்க. சில நண்பர்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை இந்த நேரத்தில் வந்து சேர்கிறதுக்கும் வாய்ப்பு கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு. அதுபோக இந்த லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் குரு பகவானுடைய சாரம் வரும் பொழுது குரு மங்கள யோகம். நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, புத்திர வளர்ச்சி ஏற்படும் அப்படின்ட்டு. அந்த செவ்வாவுடைய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாவும் இருக்கிறதுனால உடம்பில் இருக்கிற நோய் நொடிகள் சரியாகும், மன அழுத்தம் நீங்கும், திடீர் அதிர்ஷ்டம் பிறக்கப்படும். ஏதாவது ஒரு வகையில் திடீர் அதிர்ஷ்டம். இது எல்லாமே மகர ராசி நண்பர்களுக்கு மாசி 1ஆம் தேதியிலிருந்து மாசி மாதம் 15ஆம் தேதிக்குள்ளார நடந்துடும். இதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக நான் முதலியே சொன்னேனுங்க, 1000 சொந்தம் இருந்தாலும், நண்பர்கள் இருந்தாலும், அண்ணன் தம்பி இருந்தாலும், தாய் தகப்பன் இருந்தாலும், யாருமே வேண்டாம் என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேனுங்க அப்படின்ட்டு நீங்களாம் கையை ஊனி கரணம் போட்டு தான் மேலே வந்திருப்பீங்கன்னு சொன்னேனுங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு சூரிய பகவான் ராகு பகவானுடைய சாரத்தில் வரும் பொழுது, அதுவும் சூரிய பகவான் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் ராகு சாரத்தில் வரும் பொழுது திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கும். பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவதுங்க, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, காதலர்களாக இருந்தாலும் சரி, இலைமறைவாக காய்மறைவாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, அப்படி ஒரு மியூச்சுவலாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னாலும் சரி, ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்களை சரிப்படுத்தும், கணவனுக்கும் மனைவிக்கு இருக்கக்கூடிய சங்கடங்களை சரிப்படுத்தும், தம்பதிகளுக்கு இடையிலே இருக்கக்கூடிய சங்கடங்களை சரிப்படுத்தும். இதை விட ஓப்பனாக சொல்ல முடியாது. அதாவதுங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாசம், அன்பு, காதல் அப்படின்றது 20 வயசுலேயும் வரும், 60 வயசுலேயும் வரும். அப்போது அந்த 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 புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும் பாருங்கள், அந்த தம்பதிகளுக்கு இந்த நேரத்தில் புரிதல் வந்துடும். நமக்கு இதுதான் முக்கியம், இந்த வாழ்க்கை தான் முக்கியம், இதுதான் முக்கியம், இந்த மாதிரி ஒரு சில புரிதல் எல்லாமே இந்த நேரத்தில் வந்துடும். இது 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் இந்த சூழல் நீங்கள் அனுபவிக்கலாம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு சந்தர்ப்பம். அதுபோக 20ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வருவார். குரு பகவானுடைய பார்வை தான் நம்ம மேலே படுதே. அப்போ நமக்கு நான் முதலையே சொன்னேன், பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களால் சரியாகுங்க அப்படின்ட்டு. அந்த சுய தொழில் செய்கிற நண்பர்களுக்கு, மரம் வியாபாரம், மரம் சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்கிற நண்பர்களுக்கு, நான் ஒரு மரம் அறுக்கிற மிஷின் வச்சுருக்கிறேனுங்க,
நிலவு வாசக்கால் செய்கிற தொழில் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன்னு, ஆச்சாரி தொழில் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, கைவினை பொருட்கள் தொழில் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, கைத்தறி நெசவாளர் நான் நெசவாளராக இருக்கிறேனுங்க. இந்த மாதிரி நண்பர்களுக்கெல்லாம் பிரமாதமாக இருக்கும் இந்த நேரம். அதுபோக இரும்பு தொழில், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிற நண்பர்களுக்கு எல்லாமே இந்த தருணம் மாசி மாதம் 20 தேதியிலிருந்து மாசி மாதம் 30 தேதிக்குள்ளார நல்ல விதமாக இருக்கும். மாசி 20லிருந்து 30 வரைக்கும் இரும்பு இயந்திரத்துடைய அதனுடைய காஸ்ட்டும் அதிகரிக்கும். இன்றைக்கி ஒரு கிலோ ஒரு உதாரணத்துக்கு 68 ரூபா அப்படின்னா அதிகபட்சம் 4லிருந்து 5 ரூபா கூடுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். அப்போ இரும்பு தொழில் செய்கிற நண்பர்களுக்கும் பிரமாதமாக இருக்கும். ஐடியில் வேலை செய்கிற நண்பர்களுக்கும் பதவி உயர்வு ஏற்படும். வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கும். மண் மனை சம்மந்தப்பட்ட வேலை, ரியல் எஸ்டேட் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, மேஸ்திரி வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, வீடு வாசல் கட்டி விற்றுட்டு இருக்கிறேனுங்க, இல்லை நான் ஒரு மீடியேட்டராக இருக்கிறேனுங்க, இந்த நண்பர்களுக்கு எல்லாமே இந்த நேரம் ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். உணவு சம்மந்தப்பட்ட தொழில், ஹோட்டல் வச்சுருக்கிறேனுங்க, நான் சமையல் வியாபாரம் பண்ணிட்டு சமையல் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, உணவு சார்ந்த தொழில் செய்கிற நண்பர்களுக்கு எல்லாருக்குமே மாசி 20ஆம் தேதியிலிருந்து மாசி 30 வரைக்கும் நேர காலங்கள் பிரமாதமாக இருக்கும். அதுபோக நாட்டுப்புற கலைஞரனாக இருக்கிறேனுங்க, நாட்டுப்புற கலைஞனாக நான் இருக்கேன், நான் பாடகராக இருக்கேன், நாட்டுப்புற நடனம் ஆடிட்டு இருக்கிறேனுங்க, நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் மாசி 20ஆம் தேதியிலிருந்து மாசி மாதம் சரியாக 30ஆம் தேதிக்குள்ளார சூரிய பகவான் குரு பகவானுடைய சாரம் வாங்கி தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூழலில் பெரிய திரையில் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும், சான்ஸு கிடைக்கும். கலைத்துறை சினிமா துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பேச்சாளர்களாக இருந்தாலும் சரி, இல்லை டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, பாடகர், இந்த மாதிரி கலைத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கும் இந்த நேர காலங்கள் ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். மாசி மாதம் 20 தேதியிலிருந்து மாசி மாதம் 30 தேதி வரை. மின்சாரத்துறையில் நான் இருக்கிறேனுங்க, மருத்துவத்துறையில் நான் இருக்கிறேனுங்க, போக்குவரத்து துறையில் இருக்கிறேனுங்க, இந்த நண்பர்களுக்கு எல்லாமே பிரமாதமாக இருக்கும். வரக்கூடிய மாசி 20லிருந்து மாசி 30 வரை. நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஆசைகள் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் சாதகமான நேரத்தை தர்றதில்லை. ஆனால் ஏதோ ஒரு நேரத்தில் நமக்கான நேரத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். அது பயன்படுத்திக்கிடணும். வேறு எந்த வகையிலையுமே நமக்கு நடக்க போகிற விவரங்கள், விஷயங்கள், பலன்களை தெரிஞ்சுக்கிட முடியாது. ஜாதகத்தால் மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட முடியும். உங்களுடைய ஜாதகத்தை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தயவு செய்து பாருங்கள். உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, நம்ம ஒரு வேலை செய்கிறோம்னா இந்த வேலை இந்த நேரத்தில் ஆரம்பிக்கலாமா, செஞ்சால் சரியாக இருக்குமா, சௌகரியமாக இருக்குமா, நல்லா இருக்குமா, நஷ்டமாயிடுமா, இதெல்லாம் ஒரு முறை பார்த்துட்டு செய்யுங்க. சங்கடம் இருக்காது. நான் வெளியூரில் இருக்கிறேன் சார் பார்க்க முடியல, வெளிநாட்டில் இருக்கிறேன் சார் பார்க்க முடியல, ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க, ஜாதகத்தை கணிச்சு கணக்கு போட்டு இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்குன்ற விவரத்தை சொல்லி போடுறேனுங்க. எது எப்படி இருந்தாலும் மாசி மாதத்தில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 100% மாற்றங்கள் தரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்ட்டு நான் மனசார நம்புகிறேன். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.